வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க போவது தமிழ் புத்தாண்டு சார்வாரி வருட பொது பலன்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் எல்லோருடைய மனதிலும் நமது பாரத நாட்டிலும் உலக அளவிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை COVID-19 என்ற கொரோனா வைரஸ் எப்பொழுது நீங்கும், மக்கள் பழையபடி எப்பொழுது தனது சகஜ நிலைக்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவார்கள் என்று எல்லோருடைய மனதிலும் பயம் கலந்த கேள்விகள் இருக்கின்றது. அதை எப்பொழுது நீங்கும் என்பதை விவரத்தையும் நாம் பார்ப்போம். அதற்கு முன்னால் புத்தாண்டு அதனுடைய கிரக நிலைகளுடைய வலிமை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம். மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சார்வாரி வருடத்தின் பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 5 தான் லக்னம் பிறக்கிறது, 7 ராசி பிறக்கிறது. போராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். 5 லக்னமும் 7 ராசியும் இருப்பது ஒரு மிக அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். 5 என்பதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம், 7 என்பதும் ஒரு சுபஸ்தானம் தான். அதுவும் உங்களுடைய நட்சத்திர நாயகன் உங்களுடைய ராசிக்கு 5-12 கூடிய யோகாதிபதியினுடைய சுக்கிர பகவான் சாரத்திலே பிறப்பதும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த வருடம் பொதுவாக என்னென்ன நடக்கும் என்பதை இப்போது நாம் சற்று விரிவாகவே பார்ப்போம். வருட ஆரம்பத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றிற்கும் ஒரு சில சோதனைகளாகவும் ஒரு சில விமர்சனங்களும் கடினமான முயற்சிகளும் காணப்படும். மாதங்கள் செல்ல செல்ல உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உழைப்பின் மூலமாகவும் உங்களுடைய புத்திசாலித்தின் மூலமாகவும் எல்லா வகையிலும் எந்த விதமான குறைவொன்றும் இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் அமையும் என்பதே இந்த வருட புத்தாண்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அதற்கு முக்கியமான காரணம், வருட ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் 10 இருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று நவாம்சத்திலே அவர் உச்சமடைகின்ற காரணத்தினால் பலவிதமான தங்கு தடைகளும் போட்டிகளும் போராமைகளும் கடந்து நீங்கள் சாதனை படைப்பீர்கள். அதனால் மனம் மகிழ்வீர்கள். நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் அடையக்கூடிய வெற்றிகளும் கட்டாயம் அடைவீர்கள் என்பதே உங்களுடைய புத்தாண்டு பலன் உங்களுக்கு உறுதியாக நம்பிக்கை அளிக்கிறது. ஆனால் வருட ஆரம்பத்தில் ஒரு சில சங்கடங்களும் போட்டிகளும் போராமைகளும் விமர்சனங்களும் இருக்கும். நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. உங்களுடைய பொருளாதார நிலைமையிலே ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் வரக்கூடும். பண விஷயத்தில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் ஒரு சில தேவையில்லாமல் சலசலப்பும் தேவையில்லாத குழப்பங்களும் உருவாகும். குறிப்பாக உங்கள் நம்பகத்தன்மை இல்லாதவரிடத்தில் உங்களுடைய குடும்ப விஷயத்தையும் உங்களுடைய சொந்த விஷயத்தையும் மற்றவர்களிடம் நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி நம்பி நீங்கள் பகிர்ந்தால் பின்னால் அந்த விஷயம் விமர்சிக்கப்படும், கேலி கிண்டலுக்கு ஆளாகிறீர்கள் என்பதும் தெளிவு. குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் 100% ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கடன் படக்கூடிய அவசியமோ இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தாலோ ஜாமீன் இருந்தாலோ தேவையில்லாமல் சர்ச்சையில் நீங்கள் நீக்கிக் கொள்வீர்கள். கூடுமான அளவுக்கு இனிமையான வார்த்தையும் நீங்கள் பேசலாம், அதுவும் பேச வேண்டிய இடத்தில். இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் எல்லா விதமான நன்மைகளும் தன்னாகவே நடக்கும். அதற்கு முக்கியமான காரணம், வருட ஆரம்பத்திலே குரு, சனி, செவ்வாய் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதுதான் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் நல்லதே சொல்ல நினைத்தாலும் அது திரித்து தேவையில்லாமல் பல அர்த்தங்களை கற்பித்து தேவையில்லாமல் உங்களை விமர்சனத்திலே தள்ளிவிடும். கூடுமான அளவுக்கு நீங்கள் அமைதியை கடைபிடித்தாலே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையிலே இந்த வருடத்தில் புதிய முயற்சிகள் அத்தனையும் எவ்வளவு கடந்த காலங்களில் பல விஷயங்கள் முடிவு எடுக்கலாமா வேண்டாமா என்று தயங்கி இருந்திருப்பீர்கள். இந்த ஆண்டு காலம் உங்களுடைய தைரியத்தின் மூலமாக பல புதிய முடிவுகளை எடுத்து பல வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக பல விதமான ஒத்துழைப்புகளும் நண்பர்களுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். அவருடைய தயவால் பல விதமான வெற்றிகளும் நீங்கள் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக அமையும். பலவிதமான காரியங்களில் உங்களுடைய இனிய சொல்லாலும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கூடி வரும். அதேவேளையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தாங்கள் எந்த துறையில் கல்வித்துறையில் எடுக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதில் படித்து நீங்கள் சாதனை படைப்பீர்கள் என்பதும் தெளிவு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி வருட ஆரம்பத்திலே நீச்சம் அடைந்து நீச்சபங்கம் அடைகின்றார். இருந்தாலும் நீச்சம் அடைவதனால் உடல்நலம் பாதிப்பாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுமான அளவு இரவு பயணத்தை நீங்கள் கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். வேலைக்கு மருந்து எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் மருந்தும் உணவும் சரியான வேலையில் எடுத்துக்கொண்டு ஓய்வு நேரத்தை ஓய்வாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வெளியில் நீங்கள் அலைச்சல் திரைச்சல் இருந்தால் உடல் நலம் பாதிக்கப்படும் என்பதும் தெளிவு. அதே வேளையில் 4ஆம் வீட்டின் மூலமாக வீடு, வண்டி, வாகனங்கள், கனவுகள் உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும். அதற்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சொந்தமாக வீடு கட்டி போக வேண்டும், புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கின்ற கனவெல்லாம் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நிறைவேறுவதற்கு அதிகமான அளவு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. ஏற்கனவே சொந்த வீட்டிலும் வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதைவிட நவநாகரிகமான இல்லங்களில் குடிபெயர்வதற்கும் புதிய ரக வாகனங்களை வாங்குவதற்கும் வருட பிற்பகுதியில் அதற்குண்டான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வரும். அதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடும். அது சுப கடன்கள். அந்த கடன் விரைவிலே நீங்கள் அடைத்து விடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும்.
பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் எண்ணங்கள், கனவுகள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்துக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அது அவர்கள் கல்விக்காக இருக்கலாம். அது அவர்களுடைய வயதினை பொறுத்த விஷயம். ஒரு சிலருக்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் அவர் கல்விக்காக நீங்கள் சுபகடன்கள் வாங்க நேரிடும். திருமணத்திற்காகவோ தொழிலுக்காகவோ வாங்க நேரிடலாம். நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த புது ஆண்டில் கல்விக்காகவோ வேலைக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு வெளியூர்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ தங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அவருடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் என்பதும் தெளிவான உண்மையாகும். வருட ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவானுக்கு கிடைப்பதினால், சுக்கிர பகவான் ராசியிலும் நவாம்சத்திலும் மிக அதிகமான பலம் பெற்றிருப்பதினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான குழந்தைகள் பிறப்பதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது. அப்படிப்பட்டவர்கள் பெங்களூரில் உள்ள தொட்டாமல்லூர் பாலகிருஷ்ணனை நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் கட்டாயம் அற்புதமான குழந்தை பாக்கியம் உருவாகும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. ஒரு சிலருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியமும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உங்களுடைய மன நிம்மதியும் மனமும் நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் உங்களுக்கு மனம் நிம்மதி அடையக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும் என்பதும் தெளிவு. ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போல், அது கல்வித்துறையோ வியாபாரத்துறையோ கலைத்துறையோ எந்த துறையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அந்த துறைக்கு ஏற்றார் போல் மிக பெரிய வளர்ச்சி அவர்கள் காண்பார்கள். அதை கண்டு உங்கள் மனம் ஆனந்திக்கும். பேரன் பேத்தி உள்ளவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் வசந்தமும் அவர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகும். முன்னோருடைய சொத்துக்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்கள் எதிர்பார்க்காத பட்டம் பதவிகளும் உங்களை தேடி வரும். அது ஒரு சில காரணத்தினால் போட்டியும் பொறாமையும், போட்டியாளர்களும் பொறாமையாளர்களும் ஒரு சிலருக்கு பட்டமும் பதவியும் தேடி வரும். அதை தேடி வந்ததை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் அன்பாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பதவிக்கு புதிய கௌரவத்தை நீங்கள் கட்டாயம் கொடுப்பீர்கள். அதே போல் உங்களுடைய வளர்ச்சியில் சில பேர் பொறாமை அடைந்து உங்களை விமர்சனம் செய்வதும், போட்டி பொறாமை, தேவையில்லாமல் வம்பு வழக்குகள், கடன் தொல்லை என்று ஒரு சிலருக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளும் உருவாகலாம். அது எந்த நெருக்கடியாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் அப்படிப்பட்ட போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் காரணம் 6 கூடிய செவ்வாய் 8லே உச்சமடைவதுதான். அவர் 8லே உச்சமடைவதால் கெட்டவன் கெட்டுவிட்டார். ஆனால் போட்டிகளோ பொறாமைகளோ நோய் நொடிகளோ எந்த வகையிலும் உங்களை பெரிதாக அண்டாது. ஆனால் பயமுறுத்துமே தவிர ஆனால் எந்த விதமான ஆபத்தும் வராது என்பதும் தெளிவு. ஆனால் வருட ஆரம்பத்தில் நீங்கள் நண்பர்களிடத்திலும் கணவன் மனைவி ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்குள் மனக்குழப்பும் தேவையில்லாமல் சண்டையும் ஈகோ போன்ற ப்ராப்ளங்கள் கட்டாயம் வரும். குடும்ப விஷயங்களை எந்த காரணத்தையும் கொண்டும் வெளியில் நீங்கள் பேசக்கூடாது. கணவன் மனைவிடத்தில் கட்டாயம் பல விதமான சர்ச்சைகள் உருவாகும் வருட ஆரம்பத்திலே. அதற்கு முக்கியமான காரணம் 7 கூடியவர் 8லே நீச்சம் அடைவதுதான் காரணம். களத்திரகாரன் சுக்கிர பகவானும் 12லே மறைவதுதான் காரணம். நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஜூன் மாதத்திலிருந்தே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள் என்பதும் தெளிவு. அந்த காலகட்டத்தில் பிறகு, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய நண்பர்களுடைய தயவு உங்களுக்கு, புதிய நண்பர்கள், பல விதமான நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஒரு சிலருக்கு கூட்டுறவு தொழில் ஏற்படும். வெளிநாடு முயற்சியால் அல்லது வெளியூர்கள் முயற்சியால் அந்த தொழில் மிக மிக அற்புதமாக நடைபெறும். அதனால் பொருளாதார வளர்ச்சி நீங்கள் சரியான அளவில் வளர்ச்சி காண்பீர்கள் என்பதும் மிக தெளிவான உண்மையாகும். கூடுமான அளவு நீங்கள் இரவில் பயணத்தை தவிருங்கள். வேலைக்கு நீங்கள் உணவு உண்ணுங்கள். மருந்து மாத்திரை எடுக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் வருட ஆரம்பத்தில் உடல் நலம் பாதிக்கப்படலாம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். இளம் வயதில் உள்ளவர்களுக்கு அவர்கள் தாயார்களுக்கு கட்டாயம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் கட்டாயம் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீட்டை 8லிருந்து சனி பகவான் பார்ப்பதினாலும் உடன் 11 கூடிய செவ்வாய் பகவான் இணைவனால் பார்வை இருப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிரப்தியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. விபரீதமாக வரக்கூடிய அர்த்தம் அது நல்லதா கெட்டதா என்று, அதாவது அனுபவம் வந்த பிறகு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவில் நல்லதோ கெட்டதோ அவருடைய கர்ம வினையை பொறுத்த விஷயம் என்பதும் தெளிவாக புது வருட பலன் உங்களுக்கு தெரிவிக்கிறது. தந்தையாலும் தந்தை வர்க்கத்தாலும் ஒரு சில மனக்கசப்புகள் வருவதற்கோ அல்லது வீண் வரிய செலவுகள் வருவதற்கோ கூடுமான அளவு வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்களிடத்தில் முழுமையாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவருடைய மனக்கசப்புகளுக்கும் விரோதத்துக்கும், இல்லை என்றால் வீண் விரோதத்துக்கும் வீண் செலவுகளுக்கும் ஆளாகிறீர்கள். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் அமைதியாகவும் அன்பாகவும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இல்லை என்றால் மனக்கசப்புகள் கட்டாயம் வரும். குலதெய்வத்தின் கோவிலுக்கு நீங்கள் கட்டாயம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வாருங்கள். மகானுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஜீவ சமாதிகளுக்கு சென்று மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்துங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும்
வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் கட்டாயம் விலகிவிடும் என்பது புது வருட பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடிய இருப்பவர்களாகவும் சரி, வருட ஆரம்பத்தில் ஒரு சில சங்கடங்களும் வேலையிலோ தொழிலிலோ போட்டிகளோ போராமைகளோ நீங்கள் நினைக்கின்ற அளவு வெற்றியை பெற முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். எதிரிகளாலும் மறைமுகமான எதிரிகளாலும் நேரடியான எதிரிகளாலும் ஒரு சில சங்கடங்கள் உங்களுக்கு உருவாகும். இயற்கை இடைஞ்சல்களும் வரும். அதற்கு காரணம் 10 குடையவர் ஆரம்பத்திலே 8 நீச்சபங்கம் அடைந்திருப்பதுதான் அதற்கு ஒரு காரணம். உடன் செவ்வாயும் சேர்ந்திருப்பது காரணம். ஜூன் மாதத்திற்கு பிறகு நிலைமைகள் முற்றிலுமாக சீராகிவிடும். அதன் பிறகு பணிபொருளுக்கு பதவி உயர்வு வருவதற்கு வாய்ப்புள்ளது. நீங்கள் நினைக்கின்ற இடங்களுக்கு இடமாற்றமும் உண்டாகும். தன வருமானம் கூடும். பண வருமானமும் தொழிலில் மிக அற்புதமாக இருக்கும். தொழிலதிபர்கள் சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெற்றி பாதையில் உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் தொடரும் என்பதும் புது வருட பலன் உங்களுக்கு தெளிவாக தைரியத்தை வழங்குகிறது. மூத்த சகோதர வகையில் ஒரு சிலருக்கு அன்பும் அரவணைப்பும் உண்டாகும். அவர்களால் சுபவீரியங்கள் உண்டாகும். உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் அவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவார்கள். நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்குகள் எதனா இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். குடும்பத்திலோ மற்றவரிடத்திலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக வந்துவிடலாம். 11ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியும் நீங்கள் கட்டாயம் காணலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு புத்தாண்டிலே உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் உங்கள் பிள்ளைகள் வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் சுப விரயங்களாக இருக்குமே தவிர வீண் விரயங்களாக கட்டாயம் இருக்காது. அது கூடுமானால் உங்கள் குடும்ப விஷயத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திற்காகவும் சுபவீரியங்களே ஆகும். ஆக ஒட்டுமொத்தமாக வருட ஆரம்பத்திலே ஒரு சில சங்கடங்களும் போட்டிகளும் போராமைகளும் இருந்தாலும் மாதங்கள் செல்ல செல்ல இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் புதிய வெற்றியும் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தரும் என்பது நிதர்சனமாக நமக்கு தெளிவாக புத்தாண்டு பலன் மிதுன ராசிக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். இந்த COVID-19 என்கின்ற கொரோனா நோய் நம்மை விட்டு போகக்கூடிய நாட்கள் ஆரம்பத்திலே மகரத்தில் இருக்கின்ற செவ்வாய் கும்பத்திற்கு சென்றதும், அதாவது 4/5/2020, அடுத்த கட்டமாக 28/5/2020 குரு பகவான் தனுசுக்கே மாறக்கூடிய காலம் 29/6/2020. இந்த 3 தேதிகளும் பிரகாரம் படிப்படியாக முற்றிலுமாக நம்மை விட்டு போய்விடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டிய தெய்வ பிரார்த்தனை முருகப்பெருமானை வணங்குவது, ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்குவது, கந்தசஷ்டி கவசமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் பாராயணம் செய்வதும், இந்த நிலைமைகள் எல்லாம் முடிந்த பிறகு திருக்கோயில்கள் திறந்த பிறகு குறிப்பாக தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை சென்று வணங்குவது எல்லா வகையிலும் உடலுக்கும் மனதுக்கும் தைரியத்தையும் ஆரோக்கியத்திற்கும் கட்டாயம் வழிபிருக்கும் என்பதே இதனுடைய தெய்வ வழிபாடு ஆகும்.